வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த குரூப் டி எக்ஸாமுக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தெரியும், ரைட்? இப்போ அந்த சீரியஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அவார்ட்ஸ், ரைட்? அவார்ட்ஸ் ரிலேட்டடான எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஏன் இது நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த டாப்பிக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 வீக்காக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் ஆல்ரெடி நிறைய அவார்ட்ஸ் கேட்டுட்டாங்க, ரைட்டா? இப்போ நம்ம பார்க்க போகிறதே அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அவார்ட்ஸ் என்னென்னலாம் கேட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஆல்ரெடி கேட்டதில் சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கேட்குற பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இன்னும் என்னென்ன கேட்கலாம், ரைட்? இன்னும் அவங்க கேட்காத கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் அப்கமிங் குரூப் டியோட அடுத்தடுத்த ஷிஃப்ட்ஸை எழுத போகிறீங்க அப்படின்னா 100% இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி வரும். ஆல்ரெடி நம்ம வந்து பத்மா அவார்ட்ஸுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் சென்சஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. நான் டெலிகிராம் சேனலில் போட்டே இருக்கேன். ஸோ இந்த பிபிடியும், அதாவது இந்த பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ், அதோட எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸு, இன்னும் கேட்குறதுக்கு வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ், அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிபிடி டெலிகிராம் சேனலில் போடுறேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரைட். ஹூ ஓன் தி 2026 இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்? ரைட், இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ், சர்வதேச புக்கர் பரிசு, அதை ஜெயிச்சது யார்? ஸோ அதுதான் நமக்கான கொஸ்டின். ஸோ வேகமாகவே பார்த்துடலாம். நான் ஒரு 50 எம்சிக்யூ கிட்ட எடுத்து வந்திருக்கேன், ரைட்டா? ஆல்ரெடி கேட்டது, கேட்க வாய்ப்புள்ளதுன்னு 50 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஸோ கடன் பார்ப்போம். தேவையான ஃபேக்ட்ஸும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, யாங் ஷுவாங்ஸி, ரைட்? யாங் ஷுவாங்ஸி அவருக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, தைவானிஸ் ரைட்டர், ஓகேவா? தைவான் நாட்டை சேர்ந்தவர், ஓகேவா? தைவான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2026 கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஸோ இவர் என்ன புக் எழுதினாரு, ரைட்? ஓகேவா? என்ன புக் எழுதினார் அப்படின்னா, தைவானை பற்றின ஒரு ட்ராவலாக், ஓகே? ட்ராவலாக் பற்றி இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புத்தகத்துக்கு தான் இவர் வந்து அவார்டு வாங்கியிருக்கார், ஓகேவா? ஸோ தைவான், ரைட்? தைவான் நாட்டை சேர்ந்தவர் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ தைவான் நாட்டை சேர்ந்தவர், தைவான் ட்ராவலாக், ஓகேவா? ஸோ அந்த அந்த அது சம்மந்தமான புத்தகத்துக்கு தான் இவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா, லின் கிங் அப்படிங்கிறவர் தான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, ஓகே? லின் கிங் இவர் தான். இந்த புத்தகத்தை வந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட்டர் வந்து இவர் தான், ஓகே? இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? லின் கிங். இவரை பற்றியும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன புத்தகம் அல்லது யார் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால், இன்னும் அடுத்தடுத்த பரிச்சை இல்லை, இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னா 50,000 யூரோஸ், ரைட்? 50,000 யூரோஸ் வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பரிசு, ஓகே? லிட்ரேச்சர் சைடில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிசு, ஓகேவா? ரைட். இப்போ இது 2026க்கானது. இப்போ பரீட்சையில் 2025க்கானதும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் அதையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் 26ல் இருக்கிற டேட்டாஸை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே போதுமானது, ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ பிகம் தி ஃபஸ்ட் ஜெர்மன் ரிசர்ச்சர் டு வின் ஏபல் ப்ரைஸ்? ஏபல் ப்ரைஸ் 2026 ஜெயிச்ச ஜெர்மன் ரிசர்ச்சர் யார்? தி ஆன்சர் இஸ் ஜெர்ட் ஃபால்க்லிங்ஸ். இவர் தான் 2026க்கான ஏபல் ப்ரைஸை ஜெயிச்சிருக்கார், ஓகேவா? ரைட். ஸோ இது யார் கொடுக்குறா அப்படின்னா, நார்வே நாட்டை சேர்ந்த அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், ரைட்? அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த விருது கொடுக்குறாங்க, ஓகேவா? இந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நார்வேல இருக்குது. ஸோ இவங்க இந்த அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த விருதை கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இவருக்கு எதுக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இவருடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் அரித்மெட்டிக் ஜாமெட்ரி, அந்த மாதிரி அரித்மெட்டிக் ஜாமெட்ரியில் சில கண்டுபிடிப்புகளுக்காக தான் இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஏபல் ப்ரைஸ் அப்படிங்கிறதே மேக்ஸில் சிறப்பாக பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு தான், ஓகே? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேத்தமேட்டிக்ஸில் பங்களிப்பு செஞ்சவங்களுக்கு தான் ஏபல் ப்ரைஸே கொடுப்பாங்க. ஸோ இவர் வந்து அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக்கு இவருடைய ரிசர்ச் வந்து பயன்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ இவர் வந்து மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல இவர் வந்து டைரக்டராக இருக்கார், ஓகேவா? மேக்ஸ் பிளாங்க்
இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு டேரக்டராக இருக்கார். அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக்கான கான்ட்ரிபியூஷனுக்காக ஏபிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அகாடமி வந்து அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், நார்வே. ஓகேவா? ஸோ 2025 ஜப்பானை சேர்ந்த மசாக்கி அப்படிங்கிறவர் வந்து 2025 வாங்கியிருக்கார். ஓகே, எனக்கு தெரிஞ்சதுன்னா டேட்டாவை நான் கொடுத்துட்றேன். மசாக்கி காசிவாரா அப்படிங்கிற ஜப்பான் மேத்தமெட்டிஷியன். ஸோ இவர் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து 2025 இந்த விருதை வாங்கியிருக்கார். ஓகேவா? அப்போ 2026 ஜெர்டு ஃபால்க்னிங்ஸு, 2025 மசாக்கி காசிவாரா அப்படிங்கிறவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து என்ன நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எந்த நாட்டை சேர்ந்தவர், எதுக்காக பரிசு, யார் கொடுக்குறா அப்படின்னு நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எடுத்து வந்த டேட்டாஸில் மேக்ஸிமம் என்னென்னால சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின், ஹூ ரிசீவ் தி லதா தீன்நாத் மங்கேஷ்கர் அவார்டு 2026? ஸோ லதா தீன்நாத் மங்கேஷ்கர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கைலாஷ் சத்யார்த்தி யார் அப்படின்னா 2014 நோபல் பீஸ் பிரைஸ் வின் பண்ணவர். ஓகேவா? நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற ஒரு இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அவர் தான் இந்த லதா தீன்நாத் மங்கேஷ்கர் அவார்டு 2026 செலக்ட் ஆகியிருக்கார். ஓகேவா? ரைட். ஸோ எதுக்காக இவர் நோபல் பரிசு வாங்கினதே வந்து சைல்டு லேபருக்காகவும் குழந்தைகளின் உரிமைகளுக்காகவும் தான் இவர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஓகே, மெயினானது வந்து சைல்டு தான். ஸோ குழந்தைகளுக்காக தான், சைல்டு லேபரு, சைல்டுக்கான சிவில் ரைட்ஸு, அதுக்காக நிறைய போராடி இருக்காரு. ஸோ அதுக்காக தான் அவருக்கு நோபல் பரிசும் கொடுத்தாங்க. இப்போ இந்த விருதும் அதுக்காக தான் அவர் வாங்கியிருக்கார். ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி. லதா தீன்நாத் மங்கேஷ்கர் அவார்ட் கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் க்ரோன்ட் ஃபெமினா மிஸ் இந்தியா 2026? ஃபெமினா மிஸ் இந்தியா மிஸ் இந்தியா வேர்ல்டு 2026 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேள்வி. தி ஆன்சர் இஸ் சாத்வி சதீஷ் சைல். ஓகேவா? சாத்வி சதீஷ் சைலுக்கு தான் இந்த ஃபெமினா மிஸ் இந்தியா 2026 விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க இந்த ஆண்டு இந்த விருதை பெற்றிருக்காங்களே. 2025 ஓப்பல் சுச்சாத்தா அப்படிங்கிறவங்க வந்து அந்த விருதை பெற்றிருந்தாங்க. ஓகே, 2025 ஓப்பல் சுச்சாத்தா ஃப்ரம் தாய்லாந்து. ரைட், ஃப்ரம் தாய்லாந்து. இவங்க வந்து சாத்வி சதீஷ் சைல் வந்து கோவாவை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் இந்த தடவை ஃபெமினா மிஸ் இந்தியா அப்படிங்கிற விருதை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா புவனேஸ்வர்லேயும் நடந்தது, கோவாலையும் நடந்தது. இது 60வது எடிஷன் இப்போ நடந்தது. ஓகே, 60th எடிஷன் புவனேஸ்வர் அண்ட் புவனேஸ்வர் அங்கேயும் நடந்திருக்கு, கோவாலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 இடத்துலையுமே நடந்திருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, 5வது கேள்வி, ஹூ ரிசீவ்டு 9th ப்ரொஃபஸர் MS சுவாமிநாதன் அவார்ட் 2024-25? 2024-25 ஆண்டுக்கான MS சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரீனிவாச ராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஸ்ரீனிவாச ராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னா சேர்மன், டைரக்டர் அண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் IARI. ஸோ IARI, ரைட், IARI-னுடைய சேர்மனாக இவர் இருக்கார். ஓகேவா? ஸோ ஸ்ரீனிவாச ராவ் MS சுவாமிநாதன் அவார்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காரு, இவர் தான். ஸோ IARI-னா என்ன? இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர். IARI இந்தியன் அக்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினுடைய டைரக்டராக இவர் இருக்கார், ஸ்ரீனிவாச ராவ் இருக்கார். அவருக்கு தான் இந்த தடவை நமக்கு என்ன விருது கொடுத்துருக்கோம்? MS சுவாமிநாதன் அவார்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த விருதோடு சேர்த்து அவருக்கு 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு, அப்புறம் கோல்டு மெடல் எல்லாமே கிடைக்கும். ரைட். தென் அடுத்த கேள்வி, 6வது கேள்வி, ஹூ நேம்டு தி லாரஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் 2026? இது ஆல்ரெடி கேட்கப்பட்டாச்சு இந்த கேள்விலாம். லாரஸ் 2026 ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கார்லஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. கார்லஸ் அல்கராஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். ஓகே, இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். ஸோ இவருக்கு தான் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து 2026 ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஜெயிச்சிருக்காரு, 2024-25 ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அப்படின்னு கண்டினியூஸாக நிறைய போட்டிகளில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ரைட். ஸோ லாரஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் யார் வாங்கியிருக்கா?
கார்லஸ் அல்கராஸ் வாங்கியிருக்காரு. இப்போ இதுலயே நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் தி இயர் நான் சொல்லிட்டேன்னா, ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் தி இயர் யார், அடுத்தலாம் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது, இதெல்லாம் உறுதியாக வரும். ஸ்போர்ட்ஸ் விமன் யார் அப்படின்னா அரியானா சபலென்கா. ஓகே, அரியானா சபலென்கா. ஸோ இவங்களும் டென்னிஸ் பிளேயர், பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க, பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா. அடுத்து டீம், ஸ்போர்ட்ஸ் டீம். ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து பாரிஸ் ஜெயிண்ட், பாரிஸ் பாரிஸ் செயிண்ட், பாரிஸ் செயிண்ட் ஜெர்மானியன், பாரிஸ் செயிண்ட் ஜெர்மன் அப்படிங்கிற டீம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து இதுலேயே நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் அ டிசபிலிட்டி. ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி யார் அப்படின்னா கேப்ரியல் அரோஜோ. ரைட், கேப்ரியல் அரோஜோ. இவர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவர், ஸ்போர்ட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகேவா. இதுக்கு கீழேயே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இருக்கு. ஓகே, இதுக்கு கீழே என்ன இருக்கு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இந்த லாரஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் கீழே இருக்கு, நம்ம அதையும் எழுதிடுறோம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு நாடியா கொமான்சி. ரைட், நாடியா கொமான்சி. ஸோ இவங்க வந்து ரொமானியா நாட்டை சேர்ந்தவங்க, ரோமன் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா. ரைட். ஸோ நான் முக்கியமான 4 விருதை சொல்லியிருக்கேன். இது போக அதில் இன்னும் சில விருதுகள் இருக்குது. கம்பேக் ஆஃப் தி இயர் அவார்டு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபார் குட் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை. இது ரொம்ப முக்கியன்றதுனால இந்த 4 விருதுகளை சொல்லியிருக்கேன். ரைட்டாக, நீங்கள் போய் இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் அந்த மீதி இருக்கக்கூடியதை ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம டெலகிராம் சேனலில் போட்டு விட்றேன். ஓகேவா. ஹூ ஹேஸ் பின், அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 7. ஹூ ஹேஸ் பின் செலக்டட் ஃபார் பிரஸ்டீஜியஸ் சரஸ்வதி சாமன் 2025? மார்ச் 2026 அறிவிக்கப்பட்ட சரஸ்வதி சாமன் 2025 விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ராம்குமார் முக்கோபாத்யாய். ரைட், ராம்குமார் முக்கோபாத்யாய்க்கு தான் 2025ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சாமன் விருது வழங்கப்பட்டிருக்கு. இது மார்ச் 2026 அறிவிக்கப்பட்டதுனால இந்த கேள்வியில் இருக்கு. ஓகேவா. இவர் எந்த நாவலுக்காக, இந்த சரஸ்வதி சாமன் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய விருது, உங்க எல்லாருக்கும் தெரியும். எந்த நாவலுக்காக அப்படின்னா ஹர பார்வதி கதா, ஹர பார்வதி கதா, ஹர பார்வதி கதை அப்படிங்கிறதுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரஸ்வதி சம்மன் விருது வருடம் கே பிர்லா அறக்கட்டளை இருக்கு இல்லையா, கே பிர்லா அறக்கட்டளையினால் வழங்கப்படுது. 1991ஆம் ஆண்டுலேருந்து வழங்கப்படுது. இந்த விருதோடு சேர்த்து 15 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைக்கும். ஓகேவா. ரைட். ஸோ இந்த நாவல் இருக்கு இல்லையா, ஹர பார்வதி கதா இருக்கு இல்லையா, இது வந்து சிவன் பார்வதியை மையப்படுத்தின ஒரு ஃபிலாசபி. ரைட்டா, ஹர பார்வதி. ஸோ இதை பேர்லேயே இருக்கு, சிவாவும் பார்வதியும் பற்றின ஒரு கதை, அவ்வளோதான். ஓகேவா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விருது, கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரைட்டா. அடுத்த கேள்வி, ஹூ ஹாஸ் பீன் செலக்டட் ஃபார் 60th ஞானபீட அவார்டு 2025? 2025ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? ஸோ இதுவும் தெரிஞ்சது தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வைரமுத்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 60வது ஞானபீட விருது, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. 60வது ஞானபீட விருது. ஸோ இப்போ சமீபத்தில் இந்த அவார்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஓகேவா. ஞானபீட விருது தான் இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய ஹையஸ்ட் லிட்ரஸி அவார்டு, இலக்கியத்துக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது, ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு இன் இந்தியா. ஓகேவா. இந்த விருதோடு சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைக்கும். அதோட வாக்தேவி, அதாவது சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, சரஸ்வதியினுடைய வெங்கல சிலை வழங்கப்படும். அவங்க வந்து வாக்தேவி அப்படிங்கிற பிரான்ஸ் ஸ்டாட்யூ கொடுக்கப்படும். ஓகே, வாக்தேவிங்கிறது யாரோட வடிவம் அப்படின்னா சரஸ்வதியினுடைய வடிவம். அந்த வெண்கல சிலை வந்து பரிசா வழங்கப்படும். வைரமுத்து வந்து இந்த விருதை வாங்கியிருக்காரு. ஹி இஸ் தி 3rd தமிழ் ரைட்டர் டு ரிசீவ் திஸ் அவார்ட். ஓகேவா. இதுக்கு முன்னாடி அகிலன் வாங்கியிருக்காரு, அவருக்கு அப்புறம் ஜெயகாந்தன் வாங்கியிருக்காரு. அகிலன் அண்ட் ஜெயகாந்தன் இவங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ 3ஆவதாக வைரமுத்து வாங்கியிருக்காரு. ஸோ அகிலன் 1975லையும் ஜெயகாந்தன் 2002லையும் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஓகேவா.
வைரமுத்து இதுக்கு முன்னாடி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமி அவார்டு 3மே வாங்கியிருக்காரு. ஸோ வைரமுத்து வந்து பத்மஸ்ரீயும் சாகித்ய அகாடமி விருதும் எப்போ வாங்கினார் அப்படின்னா 2003லையும், பத்மபூஷன் 2014லையும் வாங்கியிருக்காரு. ஸோ பத்மபூஷன் வந்து 2014. இந்த விருதுகள் எல்லாம் வைரமுத்து ஆல்ரெடி வாங்கிட்டாரு. ஸோ இப்போ ஞானபீட விருது 60வது ஞானபீட விருது வைரமுத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வாஸ் கன்ஃபர்ட் வித் பிரஸ்டீஜியஸ் ஸ்வதேஷ் ஹானர் டியூரிங் இஸ் விசிட் 2026. எந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கப்பட்டதோ. ஸோ ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த எந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார். ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் விருது ஸ்வீடன் நாட்டினால் வழங்கப்பட்டிருக்கு. ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் 2026ஆம் ஆண்டு ஸ்வீடனை விசிட் பண்ணும்போது அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார், அதே மாதிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ், கமாண்டர் கிராண்ட் கிராஸ், இந்த 2 விருதுகளுமே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸ்வீடன் நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டர்சன், ரைட். ஸ்வீடன் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரான கிறிஸ்டர்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த விருதை வழங்கியிருக்கார். ஓகேவா, ரைட். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? ரைட். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 10. Who won Pulitzer Prize 2026 in the illustrated reporting and the commentary category? ரைட். புலிட்சர் ப்ரைஸில் யார் இந்த 2026 இல்லுஸ்ட்ரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் கமெண்ட்ரி கேட்டகரியில் புலிட்சர் ப்ரைஸை ஜெயிச்சது யார் அப்படின்னா ஆனந்த் ஆர்கே அண்ட் சுப்பர்ணா சர்மா. அவங்க 2 பேர் தான் இந்த கேட்டகரியில் இல்லுஸ்ட்ரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் கமெண்ட்ரி கேட்டகரியில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா, ரைட். அகைன் இதுவும் ஒரு முக்கியமான விருது, புலிட்சர் விருது. ஸோ புலிட்சர் விருது அப்படிங்கிறது நிறைய க்ரைட்டீரியாவில் வழங்கப்படும். ஓகேவா, பப்ளிக் சர்வீஸு, பிரேக்கிங் நியூஸ் ரிப்போர்ட்டிங்கு, இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங்னு நிறைய வகைகளில் வழங்கப்படும். நான் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஸ்க்ரீன்ஷாட், ஓகேவா, டீட்டெயில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துருங்க. ஏன்னா எல்லாத்தையும் இங்கே அது 10க்கு மேலே இருக்குது, எல்லாத்தையும் இங்கே என்னால் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை நான் அதில் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் அதில் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லுஸ்ட்ரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் கமெண்ட்ரி கேட்டகரியில் ஆனந்தும் சுப்பர்ணாவும் வாங்கியிருக்காங்க. ஓகே, மீதி வந்து டெலகிராமில் இருக்கிறத ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க, நான் சொல்கிறத செஞ்சுருங்க. 11வது கேள்வி. Who won 2025 சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் ஹிந்தி மெமோர் ஜீத்தே ஜி அலகாபாத்? ரைட். யார் அந்த விருதை வாங்கினா? சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் ஹிந்தி மெமோர் ஜீத்தே ஜி அலகாபாத் யார் வாங்கினா அப்படின்னா மம்தா காலியா. மம்தா காலியா தான் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ சாகித்ய அகாடமி வந்து லிட்ரேச்சர் ஃபீல்டில் இந்த விருதை வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மொத்தமாக அவங்க சாகித்ய அகாடமி என்ன பண்ணுறாங்கன்னா 24 லாங்குவேஜஸ்க்கு இந்த விருதை கொடுக்குறாங்க. ஓகேவா, அதில் ஹிந்தியில் வாங்கினவங்க தான் யார்? மமிதா கைலா. ஓகே, காலியா, மமிதா காலியா இந்த விருதை வாங்கியிருக்காங்க. சரியா, இந்த விருதோடு சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைக்கும். ஹிந்தி கேட்டகரியில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது எல்லா கேட்டகரியிலையும் வழங்கப்படும். ஹிந்தி கேட்டகரியில் மமிதா காலியா இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இந்த இதில் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் விருது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிறதுக்காக தமிழ்ச்செல்வன் இந்த விருதை வாங்கியிருக்காரு. இது மாதிரி எல்லா மொழிக்கும் இருக்கும். இங்கிலீஷுக்கு இருக்கும். இங்கிலீஷில் வந்து கிரிம்சன் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற நாவலுக்காக. ஸோ ஒவ்வொரு மொழிக்குமே நம்ம பார்த்துக்கிறது நல்லது தான். எது கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ இங்கிலீஷில் வந்து கிரிம்சன் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற நாவலுக்காக நவ்தீஜ் சமா அப்படிங்கிறவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, நவ்தீஜ் சமா அப்படிங்கிறவருக்கு இது சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் வழங்கப்பட்டிருக்கும். இப்போ தமிழில் வந்து தமிழ்ச்செல்வன் எந்த புத்தகத்துக்காக? தமிழ் சிறுகதையின் தடங்கள். தமிழ் சிறுகதையின் தடங்கள். ஓகேவா, தடங்கள் நம்ம தடம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தடங்கள். ரைட்டா? ஸோ இந்த புத்தகத்துக்காக தமிழ்ச்செல்வன் இந்த விருதை வாங்கியிருக்காரு. மீதி இருக்கக்கூடிய மொழிகளுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நான் டெலகிராமில் போடுறேன், அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஹிந்திக்கு யாருன்னு கேட்டால் மம்தா காலியா. எந்த புத்தகத்துக்காக? ஜீத்தே ஜி அலகாபாத் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. ஓகேவா, அடுத்த கேள்வி. Who won
விச் ஃபிலிம் ஓன் தி பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் இன் சேத்தக் ஸ்க்ரீன் அவார்ட்ஸ் 2026? சேத்தக் ஸ்க்ரீன் அவார்ட்ஸ் 2026ல் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எது அப்படின்னா ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படம். ஓகேவா, ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படம் தான் இந்த விருதை வாங்கியிருக்கு சேத்தக் ஸ்க்ரீன் அவார்ட்ஸ் 2026ல். ஓகேவா, ரைட். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஃபிலிம் அவார்டு. ஸோ இதுலேயும் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு. சிறந்த படம் ஹோம் பவுண்ட். ஓகேவா, நான் இதில் முக்கியமான விருதுகளை சொல்லிடுறேன். சிறந்த டேரக்டர் யார் அப்படின்னா ஆதித்யா தார். நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. ஆதித்யா தார் ஃபார் துரந்தரோட டேரக்டர் தான் ஆதித்யா தார். அதே மாதிரி பெஸ்ட் ஆக்டர் வந்து யாருன்னா ரன்வீர் சிங் ஃபார் துரந்தர். ஓகேவா, ரன்வீர் சிங் துரந்தருக்காக வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஆக்டர் இவர் வந்து மேலில் ரன்வீர் சிங்கு. ஸோ பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேலில் வந்து யாமி கௌதம். ஸோ யாமி கௌதம் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க ஃபார் தி மூவி ஹக். ஓகேவா, ஹக். இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ முக்கியமான 3 விருதுகள் நான் சொல்லியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. சிறந்த படம் வந்து ஹோம் பவுண்ட். ஓகேவா, இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 13. ஹூ பிகம் தி செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் தி செஸ் ஹிஸ்ட்ரி அட் தி சர்டினா வேர்ல்டு செஸ் ஃபெஸ்டிவல் 2026 இன் இத்தாலி? 2வது யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யாரா ஆயிருக்காங்க அப்படின்னா தி ஆன்சர் இஸ் ஃபஸ்டினோ ஓரோ அப்படிங்கிறவர் தான் செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இன் செஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட 12 வயது 6 மாதத்திலேயே அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இட்டாலியில் நடந்த சர்டினா வேர்ல்ட் செஸ் ஃபெஸ்டிவலில் ஃபைனல் வரைக்கும் போயிருக்காரு. ஓகே, அதனால அவர் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். இவருக்கு இன்னொரு பட்டப்பெயர் உண்டு. இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெஸ்ஸி ஆஃப் செஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ் விளையாட்டின் மெஸ்ஸி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் வந்து அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் கேட்கறது சான்ஸ் இருக்குது. எந்த இடத்துல நடந்த போட்டியில் வாங்கினார், எத்தனை வயசில் வாங்கினார், ஸோ இவர் மெஸ்ஸி ஆஃப் செஸ்னு அழைக்கப்படுறது யார், இவருக்கு என்ன பட்ட, இப்படி எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 14. ஹூ ஓன் மிஸ் ஷேக் இந்தியா 2026 டைட்டில்? மிஸ் ஷேக் இந்தியா 2026 டைட்டில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா நிசிதா அண்டர்கர். ரைட், மிஸ் நிசிதா அண்டர்கர் மிஸ் ஷேக் இந்தியா 2026 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்தது, இந்த ஈவெண்ட் எங்கே நடந்ததுன்னா மும்பையில் நடந்தது. ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து மும்பையில் நடந்தது. ஓகேவா, ரைட். இப்போது இந்த மிஸ் ஷேக், இந்த மாதிரி மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு இப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா, இதில் கரண்ட்டாக என்னென்ன டேட்டா, எந்தெந்த ஃபேக்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சில முக்கியமான ஃபேக்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ். ரைட், நான் உங்களுக்கு சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிஸ் யூனிவர்ஸ். ரைட், மிஸ் யூனிவர்ஸ் யார் கரண்ட்டாக அப்படின்னா ஃபாத்திமா போஸ்ட். இவங்க வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா. ஸோ யார் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா யார் அப்படின்னா மணிகா விஸ்வகர்மா. ஸோ மணிகா விஸ்வகர்மா. ஓகேவா, அடுத்து மிஸ் வேர்ல்டு யார் அப்படின்னா ஓப்பல் சுஜாதா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஓப்பல் சுஜாதா தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க, தாய்லாந்து. ஓகேவா, தென் கரண்ட் மிஸ் இந்தியா வந்து சாத்வி. இப்போ தான் முன்னாடி பார்த்தோம்ல சாத்வி சதீஷ். ஸோ இவங்க வந்து கோவா மாநிலத்தை சேர்ந்தவங்களா? ரைட், கோவாவா மகாராஷ்டிராவா? 1 மினிட் நம்ம அதை பார்த்துக்கலாம். ரைட், ஏன்னா பின்னாடி போனோம்னா லேட் ஆயிரும். ரைட், ஸோ இவங்க சாத்வி சதீஷ். ஓகேவா, சாத்வி சதீஷ் தான் இப்போது மிஸ் இந்தியா. சரியா, ரைட், கோவா நாட்டை சேர்ந்தவங்க, கோவா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ரைட், இந்திய நாட்டின் மிஸ் இந்தியா. ரைட், இப்போ இந்த நாளையுமே கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி, 98th அகாடமி அவார்ட்ஸ் வேர் ஹெல்ட் அட், அதாவது எங்கே நடந்தது, விச் வென்யூ இன் லாஸ் ஏஞ்சலஸினுடைய எந்த இடத்துல நடந்தது? தி ஆன்சர் இஸ் டால்பி தியேட்டர். ஓகேவா, டால்பி தியேட்டரில் தான் இந்த 98th அகாடமி அவார்ட் அல்லது ஆஸ்கர் அவார்ட்ஸ். ரைட், ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து நடந்தது. ஓகேவா, ரைட்.
இப்போ இதில் யார் யாரெல்லாம் முக்கியமான வின்னர்ஸ், அதாவது யார் யார் அதிகமான விருதுகளை பெற்றா, நீங்கள் கண்டிப்பாக இதை படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ இதுலையும் முக்கியமான விருதுகளை நான் மென்ஷன் பண்ணுறேன், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிறந்த படம் பெஸ்ட் பிக்சர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். நான் எல்லாத்தையும் சொல்கிறதுனால கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், இதுதான் சிறந்த படம். சிறந்த நடிகர் பெஸ்ட் ஆக்டர் ஜார்டன், மைக்கேல் ஜார்டன் ஃபார் சின்னர்ஸ். மைக்கேல் ஜார்டன் ஃபார் தி மூவி சின்னர்ஸ். ஓகே. பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னா ஜெஸ்ஸி பக்லே. ரைட், ஜெஸ்ஸி BUCK பக்லே, ஜெஸ்ஸி பக்லே ஃபார் ஹேம்னெட். ஹேம்னெட் அப்படின்ற படத்துக்காக ஜெஸ்ஸி பக்லே. ரைட். அதே மாதிரி பெஸ்ட் டேரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சன். பெஸ்ட் டேரக்டர் பால் தாமஸ் ஆண்டர்சன் ஃபார் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற படத்துக்காக பால் தாமஸ் ஆண்டர்சன். அதே மாதிரி பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், அதாவது மியூசிக், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், சிறந்த பின்னணி இசை லாட்விக் காரன்சன். ரைட், லாட்விக் காரன்சன் ஃபார் சின்னர்ஸ். என்ன படத்துக்காக அப்படின்னா சின்னர்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக. ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் நிறைய தனித்தனியாக நிறைய விருதுகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் மெயினாக 2 படம் தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், அடுத்த படம் வந்து சின்னர்ஸ். ரைட்டா? ஸோ இப்போது இதில் அதிகமான விருதுகளை பெற்ற படம் எது அப்படின்னா, இந்த கரண்ட் இயரில் எந்த படம் அதிகமான விருதுகளை பெற்றது அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் தான் அதிகமான விருதுகளை பெற்ற படம். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் வந்து 6 ஆஸ்கர் விருதுகளை பெற்றிருக்கு. அதே மாதிரி சின்னர்ஸ் அப்படிங்கிற படம் வந்து 4 ஆஸ்கர் விருதுகளை பெற்றிருக்கு. ஓகேவா? ஸோ அதிக விருதுகளை பெற்ற படம் எது அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் 6 விருதுகள். ஓகேவா? ரைட். ஸோ இதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. ரைட், அடுத்த கேள்வி போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. ஸோ கொஞ்சம் வேகமாக பார்க்க வேண்டியது இருக்குது, கடன் முடிஞ்ச அளவு வேகமாக பார்ப்போம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. சுர் ஜாய்ஸ்னா நேஷனல் மியூசிக் அவார்ட்ஸ் 2026 ஹானர்ட் சுமித்ரா குஹா அண்ட் லக்ஷ்மண் கிருஷ்ணராவ் பண்டிட் ஃபார் தியர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் விச் ஃபீல்டு. ஸோ இந்த சுர் ஜோஸ்தனா நேஷனல் மியூசிக் அவார்டு வந்து 2 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுமித்ரா குஹாக்கும் லக்ஷ்மண் கிருஷ்ணராவ் பண்டிட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கான்ட்ரிபியூஷனுக்காக அப்படின்னா இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்குக்காக. ஓகேவா? இந்தியன் கிளாசிக் மியூசிக்கலுக்காக இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த விருது 2 பேர் வாங்கியிருக்காங்க, சுமித்ரா குஹா, லக்ஷ்மண் கிருஷ்ணராவ், இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்காக. ஓகே, அடுத்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 17. Who has been awarded the Ashok Chakra for exceptional peacetime bravery? அசோக் சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா தி ஆன்சர் இஸ் குரூப் கேப்டன் சுபன்சு சுக்லா. ஸோ சுபன்சு சுக்லா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போயிட்டு வந்தார். ஓகேவா? ரைட். இந்த அசோக் சக்ரா அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய மிக உயரிய ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட். ஓகே, இராணுவத்தில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. ஸோ இந்த விருது வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அவருக்கு வழங்கப்பட்டது? இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவருடைய மெயினான ஃபீல்டே வந்து ஏரோஸ்பேஸ் தான். ரைட். ரீசெண்டாக விண்வெளிக்கு போயிட்டு வந்தார், நம்ம படித்தோம்ல, ஏரோஸ்பேஸ் தான். அந்த டிஃபென்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் சுபான்சு சுக்லாவுக்கு அசோக் சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா. ரைட், அசோக் சுக்லாவில் சுபான்சு சுக்லா. ரைட். இது போக கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ராலாம் நிறைய பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. கீர்த்தி சக்ரா வந்து 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? கீர்த்தி சக்ரா ஒருவேளை கேட்குறாங்க அப்படின்னா ரைட். ஸோ கீர்த்தி சக்ரா நான் பேர் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கீர்த்தி சக்ரா வந்து எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங், சுபேதர் தோலேஸ்வர் சுபா. ரைட், தோலேஸ்வர் சுபா. அடுத்து குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். ரைட், பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். ஸோ இதில் இந்த 2 பேர் ஆர்மிக்காகவும்
இவர் ஏர்ஃபோர்ஸுக்காகவும் இந்த கீர்த்தி சக்ரா விருதை வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுமா? ஹூ இஸ் ஹானர்டு பை வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் ஃபார் டெவலப்பிங் ஏஐ பேஸ்டு கன்சர்வேஷன் ஆஃப் நியோபைட் ஐடி அப்படிங்கிற ஆப்பை உருவாக்குனதுக்காக WWF அப்படிங்கிற அமைப்பால் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர் யார்? தி ஆன்சர் இஸ் என் அலிம் யூசுஃப். ஸோ என் அலிம் யூசுஃப் தான் இந்த விருதை வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் சயின்சஸில் இந்த ஆப்பை உருவாக்கியிருக்கார். ஓகேவா? அதுக்காக தான் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வேர்ல்டு வைடு ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டு வைடு ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர், இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதோட அடிஷ்னல் டேட்டாவாக 2 ஸ்ட்ராட்டஜிக்கே நான் சொல்கிறேன். ஒன்று வந்து கரண்ட் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட், இந்த அமைப்பினுடைய கரண்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அடில் நஜம். அதே மாதிரி கரண்ட் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா கிறிஸ்டைன் சுஜித், ரைட்? நான் ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக எழுதணும் இல்லையா? சுஜித், SH, ரைட்? SCHUIJT. இது எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டைன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட் அடில் நஞ்சன், ரைட்? அடில் நஜன். இந்த விருது நியோபைட் ஐடி அப்படிங்கிற ஆப்புக்காக விருது வாங்கினவர் வந்து அலிம் யூசுஃப், ரைட்? அடுத்த கேள்வி, வேர் ஃபிஃபா பெஸ்ட் ஃபுட்பால் அவார்ட்ஸ் 2025 ஹெல்டு? 2025ஆம் ஆண்டுக்கான ஃபிஃபா பெஸ்ட் ஃபுட்பால் அவார்டு எங்கே நடந்தது? தி ஆன்சர் இஸ் தோஹா, ரைட்? தோஹாவில் நடந்தது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான சில விருதுகள் வழங்கப்பட்டது. இதையே நம்ம பார்த்துருவோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஃபிஃபா மென்ஸ் பிளேயர் ஆஃப் தி இயர் யார் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த, அதாவது அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஊஸ்மேன் டெம்பலே, ரைட்? ஓஸ்மேன் டெம்பலே, ரைட்? இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவருக்காக மென்ஸ் ஃபுட்பால் பிளேயர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மென்ஸ் கோச், சிறந்த பயிற்சியாளர், மென்ஸ் கோச் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா லூயிஸ் என்ரிக் அப்படிங்கிறவருக்காக வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து PSG டீமுக்காக இந்த விருதை வாங்கியிருக்கார். அதே மாதிரி ஃபிஃபா விமென்ஸ் பிளேயர், சிறந்த விளையாட்டு வீரர் பெண்கள் பிரிவில் ஐட்டனா பொன்மட்டி அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க, ஐட்டனா பொன்மட்டி. அதே மாதிரி விமென்ஸ் கோச் ஆஃப் தி இயர் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா சரீனா வெக்மென், ரைட்? சரீனா வெக்மெனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபிஃபா ஃபேர் பிளே அவார்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்ட்ரேஸ் ஹார்னஸ், ரைட்? ஆண்ட்ரேஸ் ஹார்னஸ் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான சில விருதுகள். இதே மாதிரி மென்ஸ் கோல் கீப்பர் விருதும் இருக்குது. இது கீழேயே வந்து கோல் கீப்பர் விருதும் இருக்குது. ஸோ இந்த கோல் கீப்பர் விருது, ஆண்கள் பிரிவில் கோல் கீப்பர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கோல் கீப்பர் விருது டொனரம்மா அல்லது ஜியான் லுகி, ரைட்? நான் ஸ்பெல்லிங் எழுதுகிறேன், நீங்கள் எப்படினாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஜியான் லுகி டொனருமா அப்படிங்கிறவர் வழங்கப்பட்டிருக்கு. ஜியான் லுகி டொனருமா அப்படிங்கிறவருக்காக வழங்கப்பட்டிருக்கு ஃபிஃபா கோல் கீப்பர் ஆஃப் தி இயர். ஸோ 5-6 விருதுகள் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, ஹூ ஓன் பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் கோல்டன் குளோப்ஸ் 2026 இன் சப்போர்ட்டிங் ரோல் இன் அ ஃபிலிம் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர்? அந்த பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் கோல்டன் குளோபில் யார் வாங்கினா? ஸோ தி ஆன்சர் இஸ் டயனா டெய்லர் இன் சப்போர்ட்டிங் ரோல். ஓகேவா? ரைட். இப்போ இந்த கோல்டன் குளோப்ஸும் ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி ஆஸ்கரில் சில முக்கியமானதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கோல்டன் குளோப்லேயும் சில முக்கியமான விருதுகள் இருக்குது. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் முடிஞ்ச அளவு தெளிவாக படிங்க. நான் இதுலேயும் முக்கியமானதை சொல்லிடுறேன். ரிமைனிங் முடிஞ்சால் தேடி படிங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதில் முக்கியமான முதல் விருது வந்து பெஸ்ட் ஃபிலிம்
ட்ராமா கேட்டகரியில், பெஸ்ட் ஃபிலிம் ட்ராமா கேட்டகரியில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஹேம்நெட் அப்படிங்கிற படத்துக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு. ஹேம்நெட். ஓகேவா. பெஸ்ட் மேல் ஆக்டர், மேல் ஆக்டர் வேக்னர் மௌரா. வேக்னர் மௌரா தி சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற படத்துக்காக. என்ன படத்துக்காக? சீக்ரெட் ஏஜென்ட். தி சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற படத்துக்காக வேக்னர் மௌரா. அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ், அதாவது ஃபீமேல் ஆக்டர், சிறந்த நடிகைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜெஸ்ஸி பக்லே. ஸோ இவங்க தான் வந்து ஆஸ்கர் விருது வாங்கியிருந்தாங்க ஃபார் ஹேம்நெட். ஜெஸ்ஸி பக்லே, ஹேம்நெட், இவங்க தான் ஆஸ்கர் விருது வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து பெஸ்ட்டு ஃபிலிம், பெஸ்ட் டேரக்டர், அடுத்து ரொம்ப முக்கியமானது இல்லையா, பெஸ்ட் டேரக்டர். இவர் வந்து அதே ஒன் பேட்டில் ஆஃப்டர் நடந்ததுக்காக ஆஸ்கர் விருது வாங்கின பால் தாமஸ் ஆண்டர்சன் தான். பால் தாமஸ், ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், அது இவங்க 2 பேருமே ஆஸ்கர் விருது வாங்கினவங்க தான். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா. இப்போ நான் வந்து இங்கே கேட்டது கோல்டன் குளோப்ஸில் சப்போர்ட்டிங் ரோலில் ஃபீமேல் யார் வாங்கினா. இந்த கேள்வி வச்சதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக தான். ரைட்டா. ஸோ அடுத்த கேள்வி, ஹூ ரீசென்ட்லி ஏர்ன்ட் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டில் இன் செஸ். இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டில் செஸ்ஸில் வாங்கினது, ரீசெண்டாக வாங்கினது யாருன்னா அப்பார் சக்சேனா அப்படிங்கிறவர் வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அப்படிங்கிற ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இதை ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் 14 வயசே ஆனவர் தான். ஓகேவா. இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அப்படிங்கிறத இவர் தான் வாங்கியிருக்காரு. ஜஸ்ட் இன் தி ஏஜ் ஆஃப் 14 years. ஹி இஸ் ஃப்ரம் கர்நாடகா. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா. அடுத்த கேள்வி, which Indian military leader was recently inducted into US Army War College International Hall of Fame in Pennsylvania. பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய US Army War College International Hall of Fameல சேர்க்கப்பட்ட இந்திய மிலிட்ரியை சேர்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் உபேந்திர திவேதி. ஸோ உபேந்திர திவேதி அப்படிங்கிறவர் வந்து 3rd Indian Army Chief to receive this honor. ஓகே, இவர் வந்து இந்தியன் ஆர்மியோடைய சீஃபாக இருந்தவர். ஸோ இவரை போல இவர் வந்து 3வது 3rd Indian Army Chief, right? 3rd Indian Army Chief to receive this US Army War College Hall of Fameல சேர்க்கப்பட்ட 3வது இந்தியன் ஆர்மி சீஃப். ஓகேவா. இவருக்கு முன்னாடி VK சிங் அப்படிங்கிறவரும் விக்ரம் சிங் அப்படிங்கிறவரும் இந்த குரூப்பில் இருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இவர் வந்து உபேந்திர திரிவேதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருந்தவர். ஸோ 30வது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இவர் இருந்திருக்கார். ஓகேவா. இவர் வந்து பரம் விக்சித் சேவா மெடல் 2024 வாங்கியிருக்காரு. ஸோ இவர் 2024 சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இருந்தவர், 30வது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ஓகேவா. அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 23, ஹூ பிரசன்டட் தி ஷில்ப் குரு அண்ட் நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவார்ட் 23-24. ஷில்ப் குரு அண்ட் நேஷனல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவார்ட் 2023-24 ப்ரெசென்ட் பண்ணது யார்? தி ஆன்சர் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு. ஓகே, அந்த விருதை வழங்கியவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு. ஓகேவா. அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 24, ஹூ ஓன் தி விமென்ஸ் ட்ராப் கோல்டு மெடல் அட் நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் அட் டாக்டர் கர்னி சிங் ரேஞ்ச் இன் டெல்லி. நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் விமென்ஸ் ட்ராப் கோல்டு மெடல் ஜெயிச்சது யார் அப்படின்னா நீரு தண்டா. ஓகேவா. நீரு தண்டா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ விமென்ஸ் ட்ராப்பில் ஜெயிச்சது யார் அப்படின்னா நீரு தண்டா. ஓகேவா. அடுத்த கேள்வி போகுமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஹவு மெனி persons were conferred with Jeevan Raksha Pathak Series Awards 2025 by President of India. ஜீவன் ரக்ஷா பதக் சீரியஸில் எத்தனை பேருக்கு 2025 ஆண்டுக்கான விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது கேள்வி. ஸோ தி ஆன்சர் இஸ் 30. ஓகேவா. ரைட். இப்போ இந்த ஜீவன் ரக்ஷா பதக் சீரியஸ் விருதுகள் எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலைகளில் உயிரை காத்தவர்களுக்காக, அதுக்கு சேவிங் லைஃப்ஸ், ரைட், சேவிங் லைஃப்ஸ், உயிரை காத்தவர்கள், மிக சிக்கலான சூழ்நிலையில் உயிரை காத்தவர்களுக்காக தான் இந்த விருது வழங்கப்படுது. ஸோ இந்த முறை 30 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ரைட். அடுத்த கேள்வி, ஹூ ஓன் தி இனாகுரல் போல்டர்ஸ் கிளாசிக் 2026. இனாகுரல் போல்டர் கிளாசிக் 2026 ஜெயிச்சது யார்? தி ஆன்சர் இஸ் சுபங்கர் சர்மா. ஸோ இந்த போல்டர் கிளாசிக் அப்படிங்கிறது எது தொடர்புடையது அப்படின்னா கோல்ஃப் விளையாட்டு தொடர்பான ஒரு போட்டி. ஓகேவா. ரைட். இது எங்கே நடந்தது, இந்த ஈவெண்ட் எங்கே நடந்தது அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எங்கே நடந்ததுன்னா ஹைதராபாத்தில் நடந்தது. ஓகேவா. ஹைதராபாத்தில் நடந்தது. ஸோ இதில் ஜெயித்தவர் வந்து சுபங்கர் சர்மா. ஓகேவா. சுபங்கர் சர்மா தான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கார். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 27, ஹூ பிகம் தி ஃபர்ஸ்ட் எவர் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் அசாம் அண்ட் தி நார்த் ஈஸ்ட் ரீஜியன்.
வடகிழக்கு இந்தியாவையும் அசாமையும் உள்ளடக்கிய பகுதியிலிருந்து வந்த முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்றது கேள்வி. தி ஆன்சர் இஸ் மயங்க் சக்கரவர்த்தி. மயங்க் சக்கரவர்த்தி தான் அசாம் மற்றும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவை சேர்ந்த முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர். இவர் வந்து ஓவரால் இந்தியாவினுடைய 94வது கிராண்ட் மாஸ்டர், 94th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அசாம் அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஓகேவா, ரைட். இவர் இந்தியாவினுடைய தற்போதைய 94வது கிராண்ட் மாஸ்டர். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 28. அட் தி ரிபப்ளிக் டே பரேட் 2026, 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தின விழா பரேடில் விச் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரி எமர்ஜ் அஸ் தி டாப் 3 வின்னர்ஸ் இன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டேப்லெக்ஸ் கேட்டகரி? எந்த 3 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் முதல் 3 இடங்களை பிடிச்சது எதுல? நம்ம ரிபப்ளிக் டே பரேடில் அப்படின்னா தி ஆன்சர் இஸ் மகாராஷ்டிரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா. அவங்க 3 பேர் தான் அந்த விருதை பெற்றிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா என்ன தீமில் பண்ணாங்க அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கணும். மகாராஷ்டிராவுடைய தீம் என்ன அப்படின்னா கணேஷ்தவ், எ சிம்பிள் ஆஃப் ஆத்ம நிர்பார்த்தா. ரைட், நீங்கள் சிம்பிளான கீவேர்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். கணேஷ் உத்தவ், அதாவது கணேஷ்தவ். ஸோ அங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடப்படும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜம்மு வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கைவினைப் பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் டான்சஸ், ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஃபோக் டான்சஸை வச்சு இப்போ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கேரளா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேரளாவோட தீம் என்னென்னா வாட்டர் மெட்ரோ. வாட்டர் மெட்ரோவும் 100% லிட்ரஸியும், இந்த 3 தீமில் தான் கேரளா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 3ஓட தீமும் இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேர் தான் டாப் 3 விருதுகளை பெற்றவர்கள். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 29. ஹூ ஓன் ஃபர்ஸ்ட் மில்லியன் குளோபல் டீச்சர் பிரைஸ் 2026? மில்லியன் குளோபல் டீச்சர் பிரைஸ் 2026 அட் வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் இன் துபாய். இப்போ கேள்வி என்ன, வேர்ல்டு கவர்மெண்ட் சம்மிட் எங்கே நடந்தது? துபாயில் நடந்தது. அதில் குளோபல் டீச்சர் பிரைஸ் 2026 ஜெயிச்சது யார் அப்படின்னா ரோபல் நகி. ஓகேவா, $1 million குளோபல் டீச்சர் பிரைஸ் ஜெயிச்சது யாருன்னா ரோபல் நகி. ஓகேவா, ஸோ இவர் எதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னா கிராஸ் ரூட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ்க்காக வாங்கியிருக்காரு. ஓகே, அடிமட்டத்தில் கல்வியை வளர்க்கறதுக்காக வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ரோபல் நகி அப்படிங்கிறவர் வந்து ரோபல் நகி ஆர்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னே ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அது மூலமாக அவர் நிறைய டீச்சிங்காக, அதாவது கிராஸ் ரூட் லெவல் எஜுகேஷனுக்காக அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்ததுன்னா துபாயில் நடந்தது. ஓகேவா, அடுத்த கேள்வி 30, கொஸ்டின் நம்பர் 30. ஹூ வாஸ் கன்ஃபர்ட் வித் பிரஸ்டீஜியஸ் நிருத்திய கலாநிதி அவார்ட் 19th டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்ட் அட் சென்னை? நிருத்திய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஊர்மிளா சத்யநாராயணன் அப்படிங்கிறவங்களாக வழங்கப்பட்டது. ஓகேவா, ஸோ இதுலேயும் கேள்வி என்ன வரும்னா 19th டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தது? சென்னையில் நடந்தது. அந்த விழாவில் தான் நிருத்திய கலாநிதி விருது வழங்கப்பட்டது. ஓகேவா, நிருத்திய கலாநிதி விருது வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்பட்டது? ஊர்மிளா சத்யநாராயணனுக்கு வழங்கப்பட்டது. ஓகேவா, ஸோ எதுக்காக? இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பரதநாட்டியத்துக்காக வழங்கப்பட்ட சிறந்த பங்களிப்புக்காக தான் இந்த ஊர்மிளாக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. நிருத்திய கலாநிதி. ஓகேவா, மறந்துடாதீங்க. 31வது கேள்வி. விச் ஃபிலிம் எமர்ஜ்ட் அஸ் டாப் வின்னர் அட் 2026 BAFTA ஃபிலிம் அவார்ட்ஸில் சிறந்த படமாக விருது பெற்றது எது அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஓகே, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதருக்கு தான் இங்கேயும் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இதுக்கு கீழே சில முக்கியமான விருதுகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். அது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட படம், அதை ஞாபகத்தில் வச்சிடலாம். அவுட்ஸ்டாண்டிங் பிரிட்டிஷ் ஃபிலிம், சிறந்த பிரிட்டிஷ் ஃபிலிம். அவுட்ஸ்டாண்டிங் பிரிட்டிஷ் ஃபிலிம் என்ன படம் அப்படின்னா ஹேம்னெட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த படத்துக்கு தான், ஹேம்னெட்டுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த கேள்வி 32. விச் போர்ட் ஓன் தி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அட் ஸ்வச்த பக்வதா அவார்ட் 2025? 2025ஆம் ஆண்டுக்கான ஸ்வச்த பக்வடா விருதில் முதல் பரிசை வென்ற போர்ட் எது? தி ஆன்சர் இஸ் பாரதீப் போர்ட். ஸோ பாரதீப் போர்ட்டுக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பாரதீப் போர்ட் வந்து எந்த ஸ்டேட்டில், அதே மாதிரி எந்த கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கு, எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரைட்டா, 33. Who defeated Novak Djokovic to win men's single 2026
ஆஸ்திரேலியன் ஓப்பன் டைட்டில் 2026 ஆண்டுக்கான ஆஸ்திரேலியன் ஓப்பன் போட்டியில் ஜெயிச்சது யாரு? நோவாக் ஜோகோவிச் தோக்கடிச்சு ஜெயிச்சது யாரு அப்படின்னா கார்லஸ் அல்கராஸ். இவர் தான் லாரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி அவார்டு விருது வாங்கினார், நம்ம பார்த்தோமா? ஸோ அவர் தான் இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனை வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஆஸ்திரேலியன் ஓப்பனில் யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க, யார் யாரெல்லாம் ரன் அப்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அல்கராஸ் மென்ஸில் ஸோ வின்னர் அல்கராஸ். ஓகே, ஸோ அல்கராஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், நமக்கு தெரியும். ஸோ ரன்னர் அப் ஜோகோவிச், ரைட்? ஜோகோவிச் செர்பியா நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்து விமென் சிங்கிள்ஸ் ஜெயிச்சவங்க எலனா ரைபக்னா, ரைட்? இவங்க கஜகஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, ரன்னர் அப் அரியானா சபலென்கா. ஸோ இவங்க பெலாரஸ், ரைட்? அதே மாதிரி மென்ஸ் டபுள்ஸ் நான் வின்னர் மட்டும் சொல்கிறேன். மென்ஸ் டபுள்ஸ்லையும் விமென்ஸ் டபுள்ஸ்லையும் நான் வின்னர் மட்டும் சொல்கிறேன். ஸோ டபுள்ஸ் மென் நான் வின்னர் பேர் மட்டும் எழுதுகிறேன். 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதுலேயுமே நான் ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். கிறிஸ்டியன் ஹாரிசனும் நியல் சுப்ஸ்கியும், ரைட்? நான் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நீங்களும் கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்? அதே மாதிரி விமென்ஸில் பெண்கள் பிரிவு டபுள்ஸில் யார் வின்னர்ஸ் அப்படின்னா எலிஸ் மெர்டன்ஸ், ரைட்? எலிஸ் மெர்டன்ஸ் அவங்களோட சேர்ந்து ஜாங் ஷோய் விமென்ஸ் டபுள்ஸில் வின்னர். ஸோ இவங்க தான். இதில் ஏன் ரன்னர் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சிங்கிள்ஸில் ரன்னர் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. டபுள்ஸில் நம்ம அவ்வளோ பேர் ஞாபகத்தில் வைக்க முடியாது. அதனால் மென் அண்ட் விமென் வின்னர் மட்டுமாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்? அடுத்த கேள்வி 34வது கேள்வி. Who has been selected for இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் பீஸ் டிசாஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் 2025? இந்திரா காந்தி விருதுக்கு 2025ஆம் ஆண்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கிரெகா மைக்கேல், ரைட்? கிரெகா மைக்கேல் அப்படிங்கிறவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்க மொசாம்பிக் நாட்டை சேர்ந்தவங்க கிரெகா மைக்கேல், ரைட்? கிரெகா மைக்கேல். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விருது இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ். எதுக்காகனா குழந்தைகளுக்கு எதிராக ஆயுதமேந்திய கலவரங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக இவங்க போராடி இருக்காங்க. அதுக்காக தான் இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ், ரைட்? கொஸ்டின் நம்பர் 35. Who has won மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் 2026 ஃபார் ஹிஸ் புக் தி கோல்டன் ரோட் ஹவு ஆன்சியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம்ட் தி வேர்ல்ட்? தி கோல்டன் ரோட் ஹவு தி ஆன்சியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம்டு தி வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகத்துக்காக மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸை ஜெயிச்சது யாரு? தி ஆன்சர் இஸ் வில்லியம் டால்ரிம்பிளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. என்ன புத்தகத்துக்காக? தி கோல்டன் ரோட் ஹவு ஆன்சியன்ட் இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம்டு தி வேர்ல்டுன்ற புத்தகத்துக்காக வில்லியம் டால்ரிம்பிளுக்கு மார்க் லிண்டன் ஹிஸ்டரி பிரைஸ் 2026 வழங்கப்பட்டிருக்கு. வரலாற்று ரீதியான புத்தகங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருதுகளில் ரொம்ப முக்கியமான விருது இந்த மார்க் லிண்டன் விருது. ஓகேவா? ரைட்? Question number 36. The film Shape of Momo won the 2 awards in which international event held in Russia? ரஷ்யாவில் நடந்த எந்த ஈவெண்ட்டில் ஷேப் ஆஃப் மோமோ அப்படிங்கிற படம் 2 விருதுகளை பெற்றுச்சுன்னு கேட்குறாங்க. தி ஆன்சர் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர் 2026. இப்போ இங்கே கேள்வி எப்படி வரும்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர் 2026 அப்படிங்கிற ஃபிலிம் ஈவெண்ட் எங்கே நடந்தது? ரஷ்யாவில் நடந்தது. ஓகேவா? அதில் நம்ம ஷேப் ஆஃப் மோமோ அப்படிங்கிற படம் விருது பெறுது. எத்தனை விருது பெறுது? 2 விருது பெறுது. இந்த ஷேப் ஆஃப் மோமோ அப்படிங்கிறது சிக்கிம் இருக்கு இல்லையா, ஸோ சிக்கிமை பேஸாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம், சிக்கிமை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தினுடைய டைரக்டர் பேர் என்ன அப்படின்னா த்ரினி ரே. இது எடுக்கப்பட்ட மொழி நேபாளி மொழியில் எடுக்கப்பட்ட படம். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த படம் வாங்கினா அந்த 2 விருது வாங்கிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த 2 விருது என்னன்னா சில்வர் டைகர் அவார்டு வாங்கியிருக்கு. அதோட சேர்த்து சோல் ஆஃப் ரஷ்யா அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கு. சோல் ஆஃப் ரஷ்யா. இந்த 2 விருதுகளையுமே என்ன படம்? ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர் இந்தியா ஃபயர் 2026 ஈவெண்ட்ல ஷேப் ஆஃப் மோமோ அப்படிங்கிற படம் விருதை வாங்கியிருக்கு. ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 37. டைம் விமன் ஆஃப் தி இயர் 2026 இன்க்ளூட் விச் ஃபவுண்டர் ஆஃப் எஜுகேட் கேர்ள்ஸ் அமங் 16 குளோபல் லீடர்ஸ்? அதாவது 2026 டைம் விமன் ஆஃப் தி இயர் 16 உலகளாவிய பெண்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அதில் இந்த கீழ்கண்ட யாரு இருக்கா? எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்பினுடைய யாரோ ஒருத்தர் அதில் இருக்காங்க. அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் சஃபீனா ஹுசைன்.
சஃபீனா ஹுசைன் தான் எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவர். ஸோ அவங்க தான் அந்த டைம் விமன் ஆஃப் தி இயரில் எடுத்திருக்காங்க. முக்கியமான ஆளாக டைம் விமன் ஆஃப் தி இயரில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சஃபீனா ஹுசைன் அப்படிங்கிறவங்க தான் 2025 ராமன் மகசேசே விருதை வாங்கினவங்க. இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்காக நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ரொம்ப முக்கியமான விருது ராமன் மகசேசே அவார்ட் ஃபார் 2025. 2025 அவங்க அந்த விருது வாங்கியிருக்காங்க. ஓகே, ராமன் மகசேசே விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து 2007 துவங்கப்பட்டது. குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறத ஊக்குவிக்கணும், அதை தடுத்துடவே கூடாது. குறிப்பாக ரூரல் இந்தியாவில் அல்லது ட்ரைபல் பீப்புளுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சஃபீனா ஹுசைன். ரைட். கொஸ்டின் நம்பர் 38. விச் கண்ட்ரி கன்ஃபர்ட் ஸ்பீக்கர் ஆஃப் தி Knesset medal? Speaker of the Knesset medal. It is the highest parliamentary honor upon the Prime Minister Narendra Modi. Prime Minister Narendra மோடிக்காக Knesset medal. ஓகே, Knesset medal யாரு கொடுத்தா, எந்த நாடு கொடுத்துச்சு அப்படின்னா தி ஆன்சர் இஸ் இஸ்ரேல். ரைட். கொடுத்தது யாரு? இஸ்ரேல். ரைட். ஸ்பீக்கர் ஆஃப் தி Knesset medal இஸ்ரேலினுடைய ஹையஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஹானர் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இப்போ நரேந்திர மோடி 2 விருது வாங்கிட்டாரு. ஸோ இஸ்ரேல்ல இருந்து ஒன்று, இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, அது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி 39. ஹூ வாஸ் கானர்ட் வித் உபேந்திரநாத் பர்மா சோல்ஜர் ஆஃப் ஹியூமனிட்டி அவார்ட் 2025? சோல்ஜர் ஆஃப் ஹியூமனிட்டி அவார்ட் 2025 யார் வாங்கினா அப்படின்னா தி ஆன்சர் இஸ் குவீன் மதர் ஆஃப் பூட்டான். குவீன் மதர் ஆஃப் பூட்டான் தான் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேரை நீங்கள் ஞாபகம் வைக்க முடியாதுன்னு, அது ரொம்ப பெரிய பேர். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஆசி தோர்ஜி. ஆசி தோர்ஜின்ற பேர் இருந்துச்சுன்னா அவங்க தான் குவீன் ஆஃப் மதர் பூட்டான். ஸோ அவங்க தான் உபேந்திரநாத் பிரம்மாவுடைய சோல்ஜர் ஆஃப் ஹியூமனிட்டி விருதை வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 40. ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் கொஸ்டினாக பார்க்க போகிறோம். ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் வந்து நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போட்டுறேன், அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் ரொம்ப தாண்டி போயிடும் இல்லையா, உங்களாலையும் கவனிக்க முடியாது. ஸோ தி தலாய் லாமா கிரியேட்டட் தி ஹிஸ்ட்ரி பை வின்னிங் ஃபர்ஸ்ட் கிராமி அவார்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 90 அட் விச் ஈவெண்ட்? எந்த விருதில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது? தி ஆன்சர் இஸ் 68th கிராமி அவார்ட்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்ததில் தான் இந்த தலாய் லாமாவுக்கு கிராமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக வழங்கப்பட்டிருக்குன்னா பெஸ்ட் ஆடியோ புக், பெஸ்ட் ஆடியோ புக் நரேஷன் ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பெஸ்ட் ஆடியோ புக்காக என்ன ஆடியோ புக் ரிலீஸ் பண்ணார் அப்படின்னா மெடிடேஷன்ஸ். ரைட். மெடிடேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் மெடிடேஷன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் தி தலாய் லாமா. ஹிஸ் ஹோலினஸ் தி தலாய் லாமா அப்படிங்கிற ஆடியோ புக்குக்காக தான் அவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிராமி விருது அப்படிங்கிறது 68வது கிராமி விருது, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒரு விருது. ஓகேவா? இன்னும் ஒரு 10 கேள்வி இதில் இருக்குது. நான் அது ரிலேட்டடான நோட்ஸ் இந்த மாதிரி எழுதி நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாக போட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்ததில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, டிஃபென்ஸ்னு எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.